குழம்பு வைக்க போகிறோம். ஓகேவா? அதுக்குள்ள காய்கறி ரெடி பண்ணியிருக்கோம். தால்சம் பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றி தால்சம் பண்ணிக்கிறோம். போட்டிருக்கு. கடுகு பொரிஞ்சிட்டு வெங்காயம் போடுவோம். ஓகே. பக்கத்தில் கருவேப்பிலை போடுறோம். வெள்ளைப்பொடி அதே எண்ணெயில் போட்டு நல்லா வசக்கிடும். நல்லா மனமாக இருக்கும். தால்சத்தை கூட போட்டு வசக்கிக்கிறோம். நல்லா கடுகு வெங்காயம் எல்லாம் தால்சம் பண்ணியாச்சு. அதனால தக்காளி போட்டு வச்சுக்கிடுவோம். மிளகாய் போட்டு விடுதோம். அதையும் போட்டு வச்சுக்கிடுவோம். கத்திரிக்காய் அதையும் போட்டு வச்சுக்கிடுவோம். வாழைக்காய் பச்சை வாழைக்காய் நம்ம கொஞ்சம் அது பேரும் மசாலா போடுவோம். எண்ணெயிலே வந்துட்டு 2 நல்ல மிளகு நல்ல மிளகு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பொடி போட்டுக்கிறோம். ஓகேவா? ரொம்ப போடாங்க, ரொம்ப உரப்பாக இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சம், அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மஞ்சள் கூட கொஞ்சம் போடுங்க. மஞ்சள் கூட கொஞ்சம் போட நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மஞ்சள் நல்லது தான் உடம்புக்கு. கொஞ்சம் காயப்பொடி, எல்ஜி காயப்பொடி. ஓகே. இந்த ஆச்சி மிக்ஸ் மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் போட்டுடுங்க. டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டுடுங்க. சால்ட்டு உப்பு போட்டால் நல்லாயிருக்கும். நாங்கள் பொடி உப்பு தான் போடணும். மசாலா போட்டுருவோம். அதில் நம்ம அரைச்சி வச்சுக்க மசாலா போட்டுருந்தோம். அதே நல்லா கிண்டிக்கிறோம். என்ன வேற என்ன கிடையாது. வத்தல், வெங்காயம், சின்ன சீரகம், பெரிய சீரகம் எண்ணெயிலே போட்டு அவ்வளோதான் இந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது. ஓகேவா? எண்ணெயிலே போட்டு கிண்டணும். இந்த மசாலா நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லலை. என்ன போட்டோம்னா சின்ன சீரகம், பெரிய சீரகம், வத்தல், 2 மல்லி வரைக்கும் வறுத்து தேங்காய் வரைக்கும் வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதே தான் நீங்கள் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இந்த எண்ணெயிலே கொஞ்சம் மசாலா வேவட்டு, காய்கறி கொஞ்சம் வேவட்டு எண்ணெயிலே, அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே. நல்லா வந்துட்டு குழம்பு என்ன நம்ம முட்டை ஒரு 4 முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே தனித்தனியாக நம்ம ஊற்றோம் ஒரு இடமானா. அதுக்கு நம்ம கிண்டியே விடக்கூடாது. மஞ்சள் கரோடு சேர்த்து ஊற்று. இப்போ வெள்ளை கரோடு ஒரு வரமத்து ஊற்று. ஒரு சைடில் ஊற்றிடு. ஏன் பரசு தான் ஊற்று 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 ஊற்று. அதில் வெள்ளைக்கரு ஊற்றிருக்கலாம். எங்கே தான் ஊற்றுவா? ஒரே இடத்துல ஊற்று. அது மேலே ஊற்ற நடுவில் சென்டரில் ஊற்றி பிறக்கும். அப்படி தான் கரெக்டாக இருக்கும். ஓகே. முட்டையை ஊற்றியாச்சு. வேக வைப்போம். ஓகே. கொஞ்சம் குழம்பு ரெடி. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். சோறு போட்டு வச்சுக்கோம். சோத்தில் அப்படியே ஒரு முட்டை குழம்பு வச்சு அப்படியே பிணைஞ்சி சாப்பிட்டோன்னு வைங்க.